மேஷராசி நேயர்களே, குரு பயிற்சி எப்படி இருக்கு? உண்மையிலேயே குரு பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது மேஷராசி, அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி, பரணி நட்சத்திரம் மேஷராசி, அதே போல கிருத்திக நட்சத்திரம் மேஷராசி. இந்த மேஷராசி அப்படின்னு சொல்லும்பொழுது ஏற்கனவே ஏழரசனை நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன். இந்த குரு பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது மேஷராசிக்கு துரோகத்தை தாங்க மாட்டார்கள். எதிரியை கூட மன்னிச்சிருவாங்க, துரோகத்தை தாங்க மாட்டார்கள். முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, பிடிக்காத ஒன்றை முகத்துக்கு நேராக பேசக்கூடியவர்கள் மேஷ ராசிக்காரர்கள். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ராசி. சரி, அந்த ராசி அப்படின்னு சொல்லும் போது இப்ப இந்த குரு பயிற்சியானது எந்த ராசிக்கு வரார்? மேஷ ரிஷபம் மிதுனம் கடகராசிக்கு வரார். கடகராசிக்கு குரு உச்சம் வர்றார், 4ஆம் இடத்துக்கு வரார். இப்ப இந்த 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகம் பாதகமாக இருக்கும்? பொதுவாகவே எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா மேஷராசிக்கு எல்லா பக்கமும் கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கு. எனக்கு இந்த பக்கம் பிரச்சனை தீர்ந்தெடுத்து, இந்த பக்கம் பிரச்சனை தீர்ந்தெடுத்துலாம் சொல்ல முடியாது. புதுசா பிரச்சனை வருது. நம்ம செவனைன்னு இருந்தா கூட தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வேலை இடத்துலையும் வருது, குடும்பத்திலையும் அந்த அளவுக்கு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள். என்னதான் பண்றது? நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருந்தா கூட எனக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை, எனக்குன்னு யாராவது வந்துகிட்டே இருப்பீங்களாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. என்னதான் ஒதுங்கி போனாலும் சில பிரச்சனைகள் வருது. கூடியமான வரைக்கும் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க, அர்த்தாஷ்டம குரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அர்த்தாஷ்டம குரு அப்படிங்கிறது 4ஆம் இடத்து குரு தான் அர்த்தாஷ்டம குருன்னு சொல்லுவாங்க. உங்களுடைய தாயார் உடல்நலம் கவனம் தேவை. உங்களுடைய தாயாருடைய உடல்நிலை, அவங்களுக்கு தேவையான ஹெல்த்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். கொஞ்சம் ஏஜ்டு பர்சனாக இருந்ததுன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாஸ்பிட்டாலிட்டி, கொஞ்சம் உடல்நிலை பாதிப்பு, சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். சில பேருக்கு தைராய்டு சம்பந்தமான, ஹார்ட் சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் இருக்கும். மேஷராசி பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகரிக்கும். ஏதாவது ஒன்று செலவு பண்ண போனால் ஒரு செலவுகள் அதிகமாக இருக்கும். 4ஆம் இடத்துல குரு உச்சமரார். ஸ்லோகம் சொல்லி கொடுக்குறேன், குரு ஸ்லோகம் சொல்லி கொடுக்குறேன். அந்த ஸ்லோகத்தை சொல்ல 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 நிறைய மாற்றங்கள் வரும். வேலை விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. வேலை விஷயத்துல வேலை மாறணும், அதை மாறணும், இதை மாறணுங்கிற இப்போதைக்கு எந்த முடிவும் எடுக்காதீங்க. கொஞ்சம் நிதானிச்சு எடுங்க எந்த ஒரு முடிவா இருந்தாலும். தொழில் விஷயத்துல இப்ப ரொம்ப அபிவிருத்தி பண்ணிட்டு போக வேண்டாம், அகலக்கால் வச்சுட்டு போக வேண்டாம். நிதானிச்சு செயல்படுங்க, கண்டிப்பா சரியான சூழ்நிலையில வரும். திருமண விஷயங்கள் பேச்சுவார்த்தை நடத்தலாம். கண்டிப்பாக உடன் பிறந்தவர்களோ சகோதரர்களோ 2ஆம் திருமணம் சம்பந்தப்பட்டது கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்துல பேசி ஓரளவுக்கு முடிக்கக்கூடிய கிட்ட அந்த சூழ்நிலைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மறுமணமும் அதே போலதான் கூடி வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, பெண்கள் முக்கியமாக கவனம் தேவை. வண்டி வாகனங்கள் வெளியில போறது வர்றது, பெண்கள் மிக முக்கியமாக வாகனங்களில் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு செலவு போனா இன்னொரு செலவு வரும். ஸோ ரொம்ப கவனமாக இருந்து செலவு பண்ணுறது நல்லது. சில பேருக்கு புதுசாக விவாகரத்து பதிவு பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். விவாகரத்து புதுசாக பதிவு பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்கல, எனக்கு இது சரியாக வரல, அது சரியாக வரல, தேவையில்லாத ஒன்றும் இல்லாத விஷயத்தை பெருசாக்கி அதை விவாகரத்து வரைக்கும் போய் இந்த மாதிரியான சில சூழ்நிலைகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்டு கேஸ் சில பேருக்கு சக்ஸஸாக முடிஞ்சிடும். பேச்சுவார்த்தையின் மூலமாக வழக்கறிஞர்கள் அவங்களுடைய ஒரு கருத்தின்படி ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் சீக்கிரம் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சில கோர்ட்டு கேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதானிச்சு தான் முடியும். அவ்வளவு சீக்கிரமா முடியும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. மாணவ மாணவிகள் படிப்புல கொஞ்சம் கவனமா இருக்கணும். படிப்பு இப்ப அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சிகள்லாம் படிப்புல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அரசியல் துறையில சிறப்பா இருப்பாங்க, கலைத்துறையில சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விவசாயத்துறையில இருப்பவர்கள் அகலக்கால் வைக்காம இருக்கிறத அப்படியே கொஞ்சம் நிதானிச்சு கொஞ்சம் செயல்பட்டு கொண்டு போறது அப்படிங்கிறது நல்லது. தென்குடி திட்டை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊருக்கு போயிட்டு வாங்க. எப்போதுமே அந்த ஊருக்கு போறவங்க போயிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா குருக்கு 9 வாரம் நெய் தீபம் ஏற்றி மஞ்சள் வஸ்திரம் சாற்றி கொண்டக்கடலை மாலை முடிஞ்சா போடுங்க. கருப்பு கொண்டக்கடலை மாலை போடுங்க. மாலை போட்டு சுவாமிக்கு ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணுங்க. மஞ்சள் வஸ்திரம் சாத்துங்க குரு பகவானுக்கு. அதே போல பிரதட்சணம் பார்த்தீங்கன்னா 9 பிரதட்சணம் பண்ணுங்க. 9 தடவை சுத்தி வாங்க. நான் சொல்லிக் கொடுக்குற இந்த ஸ்லோகமும் சொல்லுங்க. ஓம் அனுகிரக தாரா தேவி காரிய சித்தி தேவதா ஜெய தேவதா சகல காரிய சித்தி அனுகிரகம் குரு குரு. இந்த ஸ்லோகத்தை சொல்லி குரு பகவானை பிரார்த்தனை பண்ணுங்க. சீக்கிரமா நீங்க நினைத்தது வெற்றியை அடையும். சுபம். வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது குரு மகா பயிற்சி. மேஷராசியிலிருந்து மீனராசி பரியந்தம் குரு பயிற்சி எப்படி இருந்தது, மேஷராசி, ரிஷபராசி, மிதுன ராசி எல்லா ராசியுமே எப்படி இருக்கு, இது எல்லாமே பொது பலன்கள்ல இது இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது கணிச்சது. இப்போ உங்களுடைய சுய ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும். ஜாதகத்துல குரு நல்ல ஸ்தானத்துல இருந்தால் நல்ல பலன்கள், குரு உச்சமா இருந்தா நல்ல பலன், நட்பா இருந்தா ஒரு பலன், சமமா இருந்தா ஒரு பலன், நீச்சமா இருந்தா ஒரு பலன், பகையா இருந்தா ஒரு பலன். ஸோ உங்கள் ஜாதகத்தில் குரு எந்த ஸ்தானத்தில் இருந்து இனி எப்படி உங்களுக்கு வழிநடத்த போகிறார் அப்படிங்கிறது தான் மிக 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 முக்கியமானது, நிதர்சனமான உண்மை.
ஸோ அதனால இந்த குரு பயிற்சி, குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படிங்கிற போது அந்த குருவுடைய ஆசீர்வாதம் நமக்கு நிறையா இருக்கணும். அதனால தான் இந்த குரு பயிற்சியானது, இந்த பலன்கள் எல்லாம் முழுசாக நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த பலன்கள் இதெல்லாம் பொது பலன்கள் தான். இதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகப்படி, சுய ஜாதகப்படி ஏதாவது சந்தேகம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் அதிகபட்சம் ஒரு 30 நிமிஷம் ஃப்ரீ பண்ணிக்கோங்க. ஒரு வீடியோ காலில் பேசுங்க, ஒரு நார்மல் காலில் பேசுங்க. நான் சுவாமிஜி கிட்ட பேசணும், குருஜி கிட்ட பேசணும், ஸோ இந்த குரு பயிற்சி விஷயமா பேசணும், என்னுடைய சுய ஜாதகத்தை பார்த்து முழுமையாக நான் சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட நீங்கள் பேசலாம். சுபம்.